மனசை தொட்டது தேடி தேடி கிரிட்டிசிசம் பண்ணுற உங்கள் மனசை தொட்டுருக்குன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸோட மனசு தொட்டுன்னு நினைக்கிறேன். சின்ன படம் பெரிய நம்பிக்கை அதில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கூடவே வந்திருக்கேன். இந்த முறையும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஹாய், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. 29 படம் நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகுது. இப்போது ஹீரோவாக ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுற ரெட்ரோ என்ஜிகர்னா கஷ்டம். கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் முன்னாடியே நிறைய கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு கொடுப்பீங்க. அவ்வளோதாங்க. லேட்டாகிற மாதிரி விஷயங்கள் படத்தில் நிறையா இருக்குது. வாங்க, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து படம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கர ரெஸ்பான்ஸாக வந்துட்டுருக்கு மீடியா சைட்லேருந்து. மீடியா எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது May 8. எல்லோரும் தேட்டருக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த படம் பாருங்கள். அண்ட் ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி எல்லோரும். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தை தயாரிப்பாளர் கார்த்திக். இந்த படம் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் தயாரிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் கதை. இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாரும் ஒரு தடவை அது காதலிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். எல்லாரும் தேட்டரில் பார்க்கணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. வழக்கமாக என்னுடைய முன்னாடி பண்ண படங்களுக்கு பத்திரிகையாளர்களை இந்த ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். ஜி ஸ்குவாட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் எடுத்திருக்க முதல் படம் நல்லபடியாக எடுத்திருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கோம். படம் நல்லபடியாக வந்துருக்கு. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். தியேட்டர் வச்சு நாளைக்கு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக இந்த படத்தோட எடிட்டர் ஆர் சதீஷ்குமார். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன். இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு சேலஞ்சிங்கான படம் தான். சேலஞ்சிங் ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஷனலாக ரொம்ப கனெக்டான ஒரு படம். இதில் ஆக்சுவலாக ஒரு 10 சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரு ஒன்று ஒரு மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த சாப்டர் எந்த விஷயங்கள் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படம் உங்களை யாரையும் பார்க்குறவங்களை யாரையும் ஏமாத்தாதுன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இல்லை, அது பார்க்கும்போது உதட்ட பார்க்கும்போது தோன்றது தான். அப்புறம் கொஞ்சம் பொய்ட்டிக்காக இருக்கட்டும். டெல்லி லவ் அப்படின்னு வந்தால் முன்னாடிலாம் க்ரீட்டிங் கார்டு கல்ச்சர் இருக்கும். அப்புறம் லவ் லெட்டர் கொடுக்குற கல்ச்சர்லாம் இருந்துச்சுல்ல. இப்போ வந்து மெசேஜ், மீன், ஸ்மைலி அப்படி போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு நம்மளே எழுதுவோம் சம்டைம்ஸ் க்ரீட்டிங் கார்டு. எவனோ ஒருத்தன் யாருக்கும் எழுதுனது எதுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எழுதுவோம். அந்த மாதிரி யோசிக்கிறதுலேருந்து வந்தது தான் அந்த உதர்கள் திருப்பி திருப்புற மாதிரி இருக்கும். மேல்வரி சென்சன், கீழ்வரி சென்சன். அவன் முகம் வந்து பனியில் நடந்த சிலந்தி விட மாதிரி இருக்கும். ரைட் ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பொய்ட்டிக்காக ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவங்க இது கூட கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட்டம் தான் வந்துச்சு. இல்லை, விநாயகர் சிலையை கரைக்கக்கூடாதுன்னே சொல்லலை, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கரைக்கக்கூடாது அப்படின்றது ஐடியா. அண்டு இயற்கைக்கு எதிராக இருக்கிற எதுவுமே வந்து எந்த கடவுளுமே கடவுள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக எந்த மதத்தோட சென்டிமெண்ட்டையோ சொல்லணுன்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லலை. அண்ட் பொலிட்டிக்கலாக என்னோடய எல்லா படங்கள்லையுமே பொலிட்டிக்கலாக போகிற போக்கில் சொல்கிற விஷயங்கள் சிலது இருக்கும். மரம் நடுறதை பற்றி, ரோடோட அவசரத்தை பற்றி, ஏரிகள் பராமரிக்கப்படுறது பற்றி இதில் இந்த கதைக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த லெவலில் சொல்லியிருக்கோம். ஸோ இது
பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட கட்சியோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டையோ குறிப்பிட்டு சொல்கிறது பர்டிகுலராக அது மாதிரி இருக்கும். சார் நாவல்கிட்டயே ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும்னா சாப்டர் சாப்டராக பிரிச்சிருச்சு. நிறைய டேரக்டருங்க ஒரு படத்துக்கு டைட்டில் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. நீ ஒரு 10-11 டைட்டில் ஆனால் உங்கள் டைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படின்னு இல்லை சார், நான் எனக்கு வந்து மேதமானப்பவே வந்து அதுக்கு முன்னாடி இதயமொழின்னு பேர் வச்சோம். இதயமொழின்றது உதயநிதி சார்ட்ட இருக்குன்னு சொன்னதும் மேயாதமான்ற டைட்டில் வச்சோம். அதுக்கு முன்னாடி அப்படிதான் தலைகளாக தான் குதிக்க போகிறேன்னு ஒரு டைட்டில் சொன்னேன். ஆனால் மேலேருந்து குதிச்சிருவேன்றதான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைட்டில் வைக்கிறது எனக்கு சுவாரஸ்யமாக பட்டுச்சு. இந்த படத்தை வந்து ஒரு புக்கு நம்ம எடுக்கும்போது புக்கோட அட்டைப்படம்லாம் இருக்கும். அட்டைப்படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த மாதிரி அட்டைப்படம் அதில் இருக்கிற அந்த எட்டிங்கே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தலைப்பு வைக்கிறதுன்ற ஒரு விஷயத்துக்கு, கேரக்டருக்கு பேர் வைக்கிறது. இதில் வந்து 10 தலைப்பு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்தையும் ரசித்து வச்சேன். ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 11வது சாப்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு செக்மெண்ட்டு விடுற ஐடியா. ஷான் ரோல்டன் வந்து ஒரு சாய்பாபா பக்தர், இன்னைக்கு வேலைக்கிழமைன்றதுனால வரலாம் அதான் நினைக்கிறேன். ஏன்னா என்னையும் கூப்பிட்டாரு கோயிலுக்கு போல. அவரே வந்து அவர் இசைக்கு வந்து ஒரு பியூராக மனசுலேருந்து பவர் பாணியிலேருந்து நான் பார்க்குறேன். ரொம்ப ஆத்மார்த்தமாக சோல்ஃபுல்லான பாடல்கள் சொந்தக்காரர் அவர். இன்னி வரைக்கும் அந்த தலைக்கோதையெல்லாம் காத்து அந்த மாதிரி ஜெய்பீமில் இருக்கிற பாட்டும் சரி, இப்போது இந்த படத்தில் இருக்கிற பாட்டுங்களும் சரி, அவர் ரொம்ப ஹார்ட்லேருந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. நான் மீட்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ. அந்த படத்தை அவர் பார்த்து பண்ணி ரொம்ப வேலை கம்மியாக இருந்த இடமே வந்து மியூசிக் டைரக்ஷன் நான் கொடுத்துட்டேன். அவர் பாட்டு கொடுத்துருக்காரு. நிறைய பாராட்டிருக்கேன். குறையா ஒரு என்னன்னா அண்ணா நகர் பாடலாம் நைட்டு 2 மணிக்கு நீர் அதே மாதிரி டெல்லியில சாய்பாபா பாடல் நைட்ல பாடிட்டு. இல்லை சார், அண்ணா நகர் டவர் பார்க்கில் கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் பவர் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த ஃபவுண்டைன் ஆஃப் ஆகணுன்ற ஐடியா. 2 மணிக்கெல்லாம் எங்கள் ஏரியா பாடல நாங்கள் 2010 அப்படி கிடையாது. சும்மா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி தான் சார். அப்புறம் டெல்லியில் சாய்பாபான்றது வந்து ஷான் ரோல்டன் ட்ரிபியூட்னு நினச்சிக்கேன். எனக்கு வந்து ஒரு மைக்கும் ஸ்பீக்கரும் அங்கே வேணும் எழுப்புறதுக்கு. நடுராத்திரியில் அங்கே அதுக்கு அமைச்சிக்கிட்டோம். அந்த மாதிரி எங்கள் வசதிக்கு பண்ணிட்டோம். ஆமாம். படமும் வந்து அவர் சிஎம் ஆனவங்க முதல் படத்துல சினிமாக்கார வந்து எப்படி இந்த படம் சப்போர்ட் 29ன்றதுலையும் குறியீடு இருக்குது. 26 முடிஞ்சிருச்சு, அடுத்து 29 அது மட்டும் விட்டு வச்சிட்டீங்க. இல்லை அப்படி இல்லை, எனக்கு மஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணும்போதே அது ஒரு மாலையே வந்து தாவக கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு லைன் இருக்கும், வந்தவனும் கொஞ்சம் ஆளட்டுமே அப்படின்ட்டு. அது பாக்கியம் சங்கர் சார் எழுதிட்டு போயிட்டாரு. இது அதையும் என் பேரில் எழுதிடுவாங்க. இப்போ நீங்கள் 2 சொல்லியிருக்கீங்க, அதையும் சேர்த்து எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அமைஞ்சது தான். இதுக்கு மேலேயுமா ஒரு சப்போர்ட் வேணும். ஆக்சுவலாக இந்த பீரியடில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் மனசுல பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நியூஸில் வர்றது தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இந்த பீச்சுக்கு நடுவில் 2த்துக்கும் நடுவில் ஒரு காற்று மாதிரி தான் இந்த படம் வந்துருக்கு. இந்த இறைச்சல் நடுவில் இந்த சங்க காதில் வச்சா கேட்குற மாதிரி காற்று கேட்கணும். இதில் வந்து பூ பாடல் அந்த மாதிரி நான் எழுதின பாட்டு தான். சும்மா ஒரு ஏற்கனவே கவிதையாக போயிட்டுருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் மலைச்சால். ஆமாம், அந்த பூ பாடல் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசினா நல்லாயிருக்கும் பயங்கர எனக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லோரும். உங்கள் பொறுமைக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி. எப்பவும் போல் உங்கள் ஆதரவு இந்த படத்துக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடை மாதிரி, குழுகுழு மாதிரி கொஞ்சம் சர்ச்சைக்குரிய படங்கள் பண்ணும்போது உங்கள் சப்போர்ட் இருந்திருக்கு. இது நம்மளை மாதிரி மக்களோட சாதாரண ஒரு வாழ்க்கை பிரதிபலிக்கிற படம் தான். அவங்க சப்போர்ட் இந்த முறையும் தேவை. எங்கள் டீமுக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி. தேங்க்யூ ஸோ மச். சார்
காதலை விட நோக்கம் தான் முக்கியம் சொல்லுவாங்க. இல்லை சார், இது ஒரு காதல் படம். காதல் தான் கான்ஃப்ளிக்ட்ன்றது. காதலே பிரச்சனையாக இருக்கக்கூடாது, எல்லாரும் அதே நோக்கமாக இருக்கக்கூடாதுன்றது. நோக்கம் தான் மேட்ரு, மேட்ரே நோக்கம் இல்லை. காதலை விட நோக்கம் முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், பர்பஸ் அது தாண்டியும் வாழ்க்கை இருக்குன்றது. காதலுக்குமே வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கா. ஏன்னா இந்த போல பசங்க எல்லாருமே லவ்னு வேற வாழ்க்கைக்கு போயிட்டு அது இல்லாமல் நோக்கத்தோடு வாழ்க்கை. தேங்க்யூ சார். சார் முதல்வராக இருந்த கலைஞரை ஃபோக்கஸ் இல்லை சார், ஆர்டிபிசிட்டி தான் சார். 2010 நடக்கிற கதை. அந்த டைமில் அந்த பீரியடில் கலைஞர் தான் சார். அந்த கலெக்டர் ஆஃபீஸ் ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கும்போது படங்கள் எடுக்கலான்னு இருந்துச்சு. அதனால தான் சார். அதனால தான் இல்லை சார், அதுவும் ஒரு காரணம். உங்களோட ரியல் லைஃப்ல லவ் ஃபெயிலியரா லவ் சக்சஸா? லவ் எப்பவுமே ஃபெயில் ஆகாது சார், இல்ல நம்ம தான் ஃபெயில் ஆகும். இல்லை சார், சக்ஸஸ் தான். ஓகே, தேங்க்ஸ் மா.